பாரதியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற விழாவில் கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். மகாகவி பாரதியாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள பாரதியார் நினைவு இல்லம் மற்றும் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த பாரதியாரின் திருவுருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன், சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், BP ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அங்கு இசைக்கப்பட்ட பாரதியார் பாடல்களை ரசித்து கேட்டனர். பின்னர் அங்கு வருகை பதிவில் தனது வருகையை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கையொப்பமிட்டு பதிவு செய்தார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு தினத்தையொட்டி கவர்னர் மாளிகை அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கவர்னர் மாளிகை அருகே உள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களை தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், BP ராமலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மகாகவி பாரதியார் நினைவு நாளை முன்னிட்டு புதுவை மக்கள் தமிழ் சங்கத்தின் சார்பில் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தலைவர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் புதுவை மக்கள் தமிழ் சங்க நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள் செல்வமணி, ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ஜெயமுருகேசன், செயலாளர்கள் முருகன், புண்ணியமூர்த்தி, செல்வகுமார், ரவிச்சந்திரன், பேராசிரியர் செந்தமிழ் கோ மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். இதேபோல் கவிஞர் தமிழ்வழி கல்வி வட்டத்தின் சார்பாக கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் உள்ள பாரதியார் சிலைக்கு மலரஞ்சலி நிகழ்ச்சி வழக்கறிஞர் லெனின்துரை தலைமையில் நடைபெற்றது. AT மேகராஜ் முன்னிலை வகித்தார். பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தி பேராசிரியர் இளங்கோ சிறப்புரையாற்றினார். நிகழ்வில் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வன், கல்வி வட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜானி, ராமமூர்த்தி, உமாபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோயை கட்டுப்படுத்த பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ட்ரீம்ஸ் 24 திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து அதற்கான கையேட்டை வெளியிட்டார். டெங்கு காய்ச்சலை எதிர்த்து போராடுவதற்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ட்ரீம்ஸ் 24 திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் துவக்கி வைத்தார். டெங்கு பயிற்சி வழிகாட்டியையும் அதற்கான வடிவமைக்கப்பட்ட டெங்கு இணைப்பு செயலியையும் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் முதல்வர் பேசிய பொழுது, புதுச்சேரியில் பரவி வரும் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி நலவழித்துறை, புதுச்சேரி நோயினி கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம், புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககம், மாநில பயிற்சி மையத்துடன் இணைந்து ட்ரீம்ஸ் 24 திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பணியாற்றும் தலா 2 ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்தம் 1000 ஆசிரியர்களுக்கு டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளுக்கான பயிற்சியை BCRC வல்லுநர்கள் வழங்க உள்ளனர். இதில் சிறப்பாக பணியாற்றும் மாணவர்கள் மற்றும் பள்ளிகளுக்கு சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கப்படும். டெங்கு குறித்த விழிப்புணர்வு மற்றும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதிலும் புதுச்சேரியின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் அடுத்த தலைமுறையினரையும் தயார்படுத்துகிறோம். இதனால் மாநிலம் முழுவதும் டெங்கு பாதிப்பு கணிசமாக குறையும். கொசு உற்பத்தி இடங்களை அழிப்பதற்கும் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கும் சமூகம் சார்ந்த இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது என்றார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், BP ராமலிங்கம், சுகாதாரத்துறை செயலர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குனர் செவ்வேல், VCRC இயக்குனர் மஞ்சுரகி, கல்வித்துறை சிறப்பு பணி அலுவலர் சுகுணா, சுகிதா பாய், மலேரியா உதவி இயக்குனர் வசந்தகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கத்தில் விபத்து ஏற்படுத்தி தப்பிச் சென்ற போது பிடித்த போக்குவரத்து காவலரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி போக்குவரத்து கிழக்கு பிரிவு கான்ஸ்டபிள் அருண் நேற்று முன்தினம் முருங்கம்பாக்கம் சந்திப்பில் போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். மாலை 5 மணிக்கு புதுச்சேரி கடலூர் சாலையில் மரப்பாலத்திலிருந்து முருங்கம்பாக்கம் நோக்கி PY01 TB 8953 என்னுடைய பல்சர் பைக்கில் வந்த மர்ம நபர் சைக்கிளில் சென்ற முதியவரை மோதிவிட்டு நிற்காமல் செல்ல முயற்சித்துள்ளார். சிக்னல் பணியில் இருந்த கான்ஸ்டபிள் அருண் பைக்கில் புறப்பட்ட மர்ம நபரை மடக்கி பிடித்தார். அப்போது குடிபோதையில் பைக் ஓட்டி வந்த மர்ம நபர் கான்ஸ்டபிள் அருணை பிடித்து தள்ளி தாக்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார்.
கான்ஸ்டபிள் அருண் மர்ம நபரை மொபைல் போனில் புகைப்படம் பிடிக்க முயற்சித்த போது மொபைல் போனை பறித்து எறிந்துள்ளார். அருண் வாக்கி டாக்கி மூலம் மரப்பாலம் போலீசாரை உதவிக்கு அழைத்தார். இதை கண்ட மர்ம நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். காயமடைந்த கான்ஸ்டபிள் அருண் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அருண் புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதில் அருணை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தது பூர்ணாங்குப்பத்தைச் சேர்ந்த ரவுடி சிலம்பு செல்வன், வயது 35 என தெரிய வந்தது. இவர் மீது ரெட்டிச்சாவடி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் 2 கொலை வழக்கும் அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. தவளக்குப்பம் அருகே பதுங்கி இருந்த ரவுடி சிலம்பு செல்வனை முதலியார்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு அன்னதான விழாவை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் 36ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் சனிக்கிழமை மகா அபிஷேகம், விசேஷ அலங்கார மகா தீபாராதனை நடைபெற்று ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் திருவீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று இரவு விநாயகருக்கு மகா அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு ஆலய அறங்காவல் குழு சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்திற்கு நிதி உதவியையும் அவர் வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் மற்றும் ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் செல்வமுருகன் வீதியில் 3ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவையும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். முன்னதாக அவருக்கு நெசவாளர் நகர் இளைஞர்கள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் லாஸ்பேட்டை பூந்தோட்டம் இளைஞர்கள் மற்றும் ஊர் மக்கள் சார்பில் கஜமுக கணபதியின் 4ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு கஜமுக கணபதியை வழிபட்டார். அவருக்கு பூந்தோட்ட இளைஞர்கள் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவையும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் வருகின்ற 17ஆம் தேதி மிலாடி நபியை முன்னிட்டு அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிலாது நபி வரும் 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மிலாது நபி பண்டிகை வரும் 16ஆம் தேதி அரசு பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. செப்டம்பர் 4 பிறை தென்பட்டது. அதனையொட்டி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் வரும் 17ஆம் தேதியும், மாகி பிராந்தியத்தில் வரும் 16ஆம் தேதியும் மிலாது நபி கொண்டாடப்பட உள்ளது. அதன் காரணமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மிலாது நபி விடுமுறை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களுக்கு வரும் 17ஆம் தேதியும், மாகி பிராந்தியத்திற்கு வரும் 16ஆம் தேதியும் மாற்றம் செய்து உள்துறை சார்பு செயலர் ஹிரண் உத்தரவிட்டுள்ளார். ராஜா நகரில் சிமெண்ட் சாலை கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ஐயனார் கோவில் வீதி, மறைமலையடிகள் சாலை முதல் திருவள்ளுவர் சாலை வரை பழுதடைந்த பழைய சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் ஆதி திராவிடர் நலத்துறை பேட்கோ மூலம் ரூபாய் 62 லட்சம் செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா ஐயனார் கோவில் வீதி, புற்றுமாரியம்மன் கோவில் அருகில் நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பங்கேற்று பூமி பூஜை விழாவினை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் ஆதிதிராவிட நலத்துறை செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன், புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர் பல விழாவில் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் பகுதியில் இயங்கி வந்த 100 ஆண்டு பழமை வாய்ந்த பள்ளி கட்டிடத்தினை மறுசீரமைப்பு செய்திட சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த அரசு நடுநிலைப்பள்ளி கடந்த சில தினங்களுக்கு முன்பு பழமை காரணமாக கட்டிடம் சேதமடைந்து இடிந்து விழும் நிலை ஏற்பட்டது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி இக்கட்டிடத்தினை இடித்து புதிய கட்டிடம் அமைத்திட அரசுக்கு கோரிக்கை வைத்ததை அடுத்து இக்கட்டிடத்தினை இடிக்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது.
மேலும் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கூடுதல் வகுப்பறை மற்றும் விளையாட்டு மைதானம் அமைத்திட வேண்டும் என பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் கல்வித்துறை செயலர் முத்தம்மா, இணை இயக்குனர் சிவகாமி, சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, குழந்தைகள் பாதுகாப்பு குழு தலைவர் ஜெயபிரியா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை இயக்குனர் முத்துமீனா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் பொதுமக்களின் கோரிக்கைக்கு ஏற்றவாறு உரிய நடவடிக்கையை விரைவில் எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் விநாயகமூர்த்தியின் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அரியாங்குப்பத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரும் பிப்டிக் சேர்மனுமான மறைந்த விநாயகமூர்த்தியின் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கீதநாதன், மதிமுக செல்வராஜ், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் அன்புமணி, சசிகுமார், தேசிய மீனவர் அணி செயலாளர் காங்கேயன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, மாநில மகளிர் அணி துணைத் தலைவி பொன்னி சுப்ராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் அவரது நினைவாக 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் பேரணியாக சென்று அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்தினர். வரலாற்று சிறப்புமிக்க நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சுல்தான்பேட்டை குளத்தை புதுப்பித்து நடைபாதை மற்றும் சிறுவர் பூங்கா அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள குளங்களை தூர்வாரி நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா செய்து வருகிறார். அந்த வகையில் சுல்தான்பேட்டை முகப்பில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த குளத்தை தூர்வாரி புதுப்பித்து குளத்தில் படிக்கட்டுகள், குளத்தை சுற்றி நடைபாதை, இருக்கைகள் மற்றும் சிறுவர் பூங்கா அமைப்பதற்கான முயற்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா மேற்கொண்டு வருகிறார். அதன் பயனாக குளத்தை தூர்வாரி அழகுபடுத்த பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் நிதி ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் புதுப்பிக்கப்பட உள்ள சுல்தான்பேட்டை குளத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் விரைவில் குளத்தை தூர்வாரி அழகுபடுத்தும் பணிகள் தொடங்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் மற்றும் ஊர் ஜமாத்தார்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுவையில் பேரிடர் காலத்தில் மீட்பு பணியில் ஈடுபடுவோருக்கான சாதனங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுவையில் மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஆப்தமித்ரா எனும் பேரிடர் கால நண்பன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த திட்டத்தில் 500 தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் பேரிடர் காலத்தில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபட உள்ளனர். அவர்களுக்கான மீட்பு சாதனங்கள் உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வரின் அறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி புதுவையைச் சேர்ந்த தன்னார்வலர்களுக்கு தலா 15 சாதனங்கள் அடங்கிய உபகரண பைகளை வழங்கினார். பிராந்தியம் வாரியாக புதுச்சேரியில் 215 பேர், காரைக்காலில் 100 பேர், ஏனாமில் 50 பேர், மாஹே பகுதியைச் சேர்ந்த 135 பேருக்கு பைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மின்திரள் வரைநிலை கழகம் கெயில் நிறுவனத்துடன் மேற்கொண்ட உடன்படிக்கையின்படி 2021-22 ஆண்டில் ஈட்டிய லாபத்திற்கான ஈவுத்தொகை 6,90,00,000 காசோலை முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மின்திரள் வரைநிலை கழகம் புதுச்சேரியின் வெளிப்புற வட்டாரங்களில் ஒன்றான காரைக்காலில் எரிவாயு சுழலியிலிருந்து 22.9 மெகாவாட் மற்றும் நீராவி சுழலியிலிருந்து 9.6 மெகாவாட் ஆக மொத்தம் 32.5 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் குறிக்கோளுடன் 30/3/1993 அன்று கூட்டு இணையமாக்கப்பட்டது. தேவையான எரிவாயு கெயில் நிறுவனத்துடன் மேற்கொண்ட உடன்பாட்டின்படி காவிரி படுகை நறுமணத்தில் உள்ள எரிவாயு கிணறிலிருந்து பெறப்படுகிறது. முதலாவது பெருமைக்குரியதுமான 32.5 மெகாவாட் திறன் கொண்ட எரிவாயு அடிப்படையில் அமைந்த இணை சுழற்சி மின்திரள் எந்திர கருவி களத்தொகுதி
3/1/2000 முதல் வர்த்தக செயற்பாட்டில் இருந்து வருகிறது மற்றும் வர்த்தக உற்பத்தி தொடங்கியதிலிருந்து இந்திய அரசின் மென்திரள் அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட உற்பத்தி இலக்குகளை விஞ்சி இருக்கிறது. 2009-2010 ஆண்டில் இக்கழகம் ரூபாய் 33.26 கோடி ரூபாயை புதுச்சேரி அரசிற்கு பங்குகளை திரும்ப வாங்குதல் அடிப்படையில் அளித்துள்ளது. 2021-22 ஆண்டில் ஈட்டிய லாபத்திற்கான ஈவுத்தொகை ரூபாய் 6.90 கோடிக்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை மற்றும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினர். இக்கழகம் தொடங்கியது முதல் இதுவரையில் புதுச்சேரி அரசிற்கு ஆதாய ஈவாக ரூபாய் 52.21 கோடி அளித்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், புதுச்சேரி மின்திரள் வரைநிலைக் கழக செயற்பொறியாளர் சந்தோஷ் ராமச்சந்திரன், மேலாளர் கின்னடி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி கீழ்த்தோப்பு பகுதியில் ரயில்வே இடத்தில் வசித்த குடும்பங்களுக்கு வேறு இடத்தில் வீடுகள் ஒதுக்கி தருவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கூத்தும்பலிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கின்னடி மனு அளித்துள்ளார். புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு பின்புறம் சுமார் 30 ஆண்டுகளாக 20க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பத்தினர் வசித்து வந்தனர். ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் அவர்கள் குடியிருந்ததால் அங்குள்ள குடியிருப்புகள் அனைத்தையும் ரயில்வே துறையினர் இடித்து அகற்றினர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்க கோரி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கின்னடி தொடர் சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 18 குடும்பங்களுக்கும் ரெட்டியார்பாளையம் பகுதியில் அரசு குடியிருப்பில் வீடுகள் ஒதுக்கி தரப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீடுகள் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான ஆணையை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கின்னடி முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இன்னும் கட்டுமான பணி 10% முடியாததால் அவர்கள் உடனடியாக வீடு குடியேற முடியாததால் விரைந்து குடியிருப்பு வழங்க உதவுமாறு முதல்வர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரிடம் மக்கள் கேட்டுக்கொண்டனர். அதனையடுத்து நேற்று மாவட்ட ஆட்சியர் கூத்துங்கனை சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களுடன் நேரில் சென்று சந்தித்தார். வரும் டிசம்பர் மாதத்தில் கட்டுமான பணி முழுவதும் முடிந்துவிடும், பயனாளிகளுக்கு முன்னுரிமை அளித்து குடியிருப்பு வழங்கப்படும் என கலெக்டர் உறுதியளித்தார். அப்போது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். வெளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் கருத்தாயன் பணி நிறைவு பாராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் கருத்தாயன் பணி நிறைவு விழா குருமாம்பேட் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. வெளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், வருவாய் ஆய்வாளர் ரவிக்குமார் மற்றும் பல்வேறு பிரிவு செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் இளநிலை பொறியாளர்கள் கருத்தாயன் செய்த பணிகளை பாராட்டி சக பொறியாளர்கள், நண்பர்கள் நினைவு கூர்ந்து பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் வெளியனூர் மற்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், நண்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பழங்கள் மற்றும் பூச்செண்டு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். விநாயகர் சதுர்த்தியில் புதுச்சேரியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்று ஊர்வலமாக கடற்கரைக்கு எடுத்து வரப்பட்டன. புதுச்சேரியில் கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி விநாயகர் சதுர்த்தி பேரவை மற்றும் இந்து முன்னணி சார்பில் 150க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக சாரத்தில் இருந்து தொடங்கி கடற்கரைக்கு வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். சாரத்தில் இருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் காமராஜர் சாலை, நேரு வீதி, அஜந்தா சிக்னல் வழியாக சென்று கடற்கரையை வந்தடைந்தது. இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தையொட்டி நகர பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மாநில அளவிலான 5 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே இன்று நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் இருந்து மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த மாநில அளவிலான ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 2 மாணவர்கள் மற்றும் மாணவியர் 2 பேர் முறையே தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். எய்ட்ஸ் விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த ஓட்டப்பந்தயத்தை புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் டாக்டர் சித்ரா தேவி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் துணை இயக்குநர் டாக்டர் பவானி சிங் மற்றும்
தேசிய ஆலோசகர் டாக்டர் விவா வாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க இணை இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி, வாலண்டினா உள்ளிட்ட அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தேசிய உணவு உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவோர் மேலாண்மை திட்டம் சார்பாக அரியாங்குப்பம் பகுதியில் மகளிர்களுக்கான தொழில் வளர்ச்சி ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்திய அரசு நிறுவனத்தின் அங்கமான தேசிய உணவு உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவோர் மேலாண்மை திட்டம் சார்பாக அரியாங்குப்பம் காமராஜர் திருமண நிலையத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுவை பகுதியைச் சேர்ந்த 10,000 உறுப்பினர்களை கொண்டு விவசாய உணவு உற்பத்தி பொருட்களை தொழில்நுட்பங்களின் மூலம் உணவை பதப்படுத்தி ஆண்டுதோறும் மக்களுக்கு பயன்படும் வகையில் பாதுகாத்தல் மற்றும் இல்லாத இடங்களுக்கு எடுத்துச் சென்று விலைவாசியை சமம் செய்தல், மக்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை மகளிர்களை கொண்டு செயல்படுத்துதல், சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்தல், உணவு தயார் செய்தல் போன்ற யுக்தியை அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களை பயன்படுத்தி அவர்களுக்கு பயிற்சி அளித்தல் உள்ளிட்ட ஆலோசனையில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி குழுக்கள் மற்றும் தனியார் பங்களிப்பு குழுக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதில் 150க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கினார். மாநில திட்ட மேலாளர் விஸ்வா மற்றும் தலைமைச் செயல் அலுவலர் கோகிலா, புதுச்சேரி விவசாய உழவர் உற்பத்தி நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தனியார் கல்லூரி நிர்வாகம் பயிற்சி மருத்துவர்களிடம் கல்வி கட்டணம் வசூலிப்பதை தடுக்க வேண்டும் என கவர்னர் முதல்வரிடம் மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா மனு அளித்துள்ளார். புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா கவர்னர் முதல்வருக்கு அனுப்பியுள்ள மனுவில், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒரு சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தற்போது 5ஆம் ஆண்டு பயிற்சி மருத்துவராக பணியில் சேர உள்ள சென்டாக் மூலம் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் வருகின்ற 15ஆம் தேதிக்குள் கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டும் என நிர்பந்தப்படுத்துகின்றன. மேலும் தேசிய மருத்துவ கவுன்சில் மற்றும் புதுச்சேரி சுகாதாரத்துறை ஆணைப்படி MBBS 5ஆம் ஆண்டு படிக்கும் பயிற்சி மருத்துவருக்கு மாத உதவித்தொகையாக ரூபாய் 20,000 வழங்க வேண்டும். ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாக மாணவர்கள் மீது பெயரளவில் வங்கிக் கணக்கை துவக்கி அதில் மாத உதவித்தொகையை செலுத்தி அவர்களே எடுத்துக் கொள்கிறார்கள். இது இந்திய ரிசர்வ் வங்கியின் சட்ட விதிகளுக்கு முரணான செயல் என்பதை கல்லூரி நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயிலும் 5ஆம் ஆண்டு மருத்துவ பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளிடம் முழுமையாக கல்வி கட்டணம் வசூலிப்பதை தடுக்க சுகாதாரத்துறையும் சென்டாக் அமைப்பும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். புதுவை திப்ராயப்பேட்டை அன்னை ஆரோக்கிய மாதா ஆலயத்தின் 50ஆம் ஆண்டு திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பங்கேற்று தேர் இழுத்து விழாவை தொடங்கி வைத்தார். புதுவை தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பங்குத்தந்தை பேரூர் பிச்சைமுத்து அடிகளார் திருப்பலியை நிறைவேற்றியதை தொடர்ந்து கொடியேற்றப்பட்டு அன்று மாலை 6 மணிக்கு சிறிய தேர்பவனி ஆசிர் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி திருத்தேர் இழுத்து விழாவை துவக்கி வைத்தார். அவருக்கு அப்பகுதி இளைஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மாநில சிறுபான்மை துணை அமைப்பாளர் நோயல், மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, மோரிஸ், ரகுமான் மற்றும் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.